திருமணம் முடிந்தவர்கள் பல கிறிஸ்துமஸுக்கு மாமியார் வீட்டு போலாம். என்னுடைய நண்பர் பண்ணி இந்த பங்கில் பங்கு தொகையான பொறுப்பேற்று அவருக்கு பல திருவிழா ஒரு இடத்துல ஒரு பங்கு தொகையும் பங்கு திருவிழா கொண்டாடினார். ஒவ்வொரு நாளும் ஒரு தந்தையை அழைத்து மிக அருமையாக மறைவெளியில் வழங்கப்பட்டன. ஒரு நாள் ஒரு தந்தை ஒரு இளம் குரு, அப்பொழுதுதான் குருவாகி ஒரு சில மாதங்கள் ஆகியிருந்தது, அச்சத்தோடு நிறைய தயார் பண்ணிட்டு பிரசங்க வைக்க ஆரம்பிச்சார். பெண்கள் பக்கம் ஒரு மாதிரி ரசம்தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய மனைவி பேசுவதை கணவர் பின்னாடி பார்த்துட்டார். எதுக்கு இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி ஒரு பேப்பர்ல பேச்ச நிறுத்துறையா நான் எந்திரிச்சு வரவான்னு எழுதி இந்த ஆட்டு பாய்க்கும் கொடுத்து விட்டார். அவன் ஓடி போய் பிரசங்கத்தை சாமியாட்ட கொடுத்துட்டான். பிரசங்க நிறுத்த போறையா நான் எந்திரிச்சு வரவான்னு சொல்லி. அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நிறைய பேர் விவிலியம் கொண்டு வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் திருமுறை அணிந்து வேளாங்கண்ணிக்கு செல்வதற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் பெரிது. நான் ஒரு சில நாட்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறேன். இன்றுதான் ஆலயம் நிறைவாக இருக்கிறது. தந்தை பன்னீர் இங்கு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அந்த நாளில் இருந்த அந்த கூட்டத்தை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே நான் உங்களை பாராட்டுகிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு பங்கிலும் பங்கு விழா கொண்டாடுகிற பொழுது இரண்டு முக்கியமான நோக்கம். ஒன்று, நாம் இறைவனோடு இன்னும் நெருங்கி செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. இதை நாம் இறை அன்பு என்று சொல்கிறோம். அதே வேளையில் இறைவனோடு நாம் நெருங்கி செல்கிற அதே வேளையில் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய பங்கு மக்கள், நம்முடைய கிளை கிராம மக்கள், இவர்களோடு நம்முடைய உறவு வாழ்க்கையை எண்ணி பார்த்து சீர்தூக்கி பார்த்து இன்னும் நாம் உறவு வாழ்க்கையிலே இன்னும் நாம் இணைந்து செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் மத்தேயு 5:23-24 பார்த்தோம் சொன்னா, மலை பொழிவுல ஆண்டவரே சொல்கிறாரு, உண்மையான வழிபாடு இவை எல்லாமே நம்மை உறவு வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும். மத்தேயு 5:23-24 பைபிள் வாசிங்க. உங்களுடைய காணிக்கை பலிபீடத்துக்கு செலுத்த வருகிற பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளோடு உங்களுக்கு உறவு சிக்கல் இருந்ததுன்னா பலிபீடத்துக்கு முன்னதாகவே காணிக்கை வைத்து விட்டு நீங்க போய் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கை செலுத்துங்கள் இருக்கிறார். அப்படி என்றால் ஒப்புரவு அல்லது உறவு இல்லாத காணிக்கை, உறவு இல்லாத வழிபாடுகள், நல் உறவு இல்லாத விழாக்கள் இறைவனுக்கு பிடித்தமானவை அல்ல. எனவே இந்த விழாக்கள் நம்ம இறைவனோடு நெருக்கமாக இணைக்கிறது. அடுத்ததாக நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களோடு நம்மை உறவு வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்துல தான் சிலுவை ஏற்பதற்கு முன்னால் ஜெபித்த ஜெபத்துல, தந்தையே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, நானும் நீ ஒன்றாக இணைந்திருப்பது போல எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. அதுதான் நம்முடைய கடைசி ஜெபம். எனவே நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும். இந்த இணைந்து வாழ்வதற்கு, இறைவனோடு இணைந்து வாழவும், நம்முடைய பங்கு குடும்பத்தோடு நாம் இணைந்து செல்லவும், ஒருவேளை சிறிய சிறிய மனத்தாங்கள் யாருடையாவது இருந்ததென்றால் இந்த விழா நமக்கு அது உதவியாக இருந்து நாம் ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகி விழா கொண்டாடுவதுதான் உண்மையான விழா. அதுவே அன்னைக்கு ஏற்ற விழாவாக இருக்கிறது. அன்பானவர்களே, திருச்சபையில ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்த முக்கியத்துவத்தை நாம் அன்னை மரியாவுக்கு கொடுக்கிறோம். அப்படித்தானே? திருச்சபையில ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்த முக்கியத்துவத்தை அன்னை மரியாவுக்கு கொடுக்கிறோம். நிறைய ஆலயங்கள், பேராலயங்கள், பசிலிக்கா உலகமெல்லாம் இருக்கிறது. லூர்து மாதா, பாத்திம மாதா, வேளாங்கண்ணி மாதா, நிறைய மாதா ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு திருத்தலத்திலும் மக்கள் நிறைய செல்கிறார்கள். மதங்களை கடந்து மக்கள் செல்கிறார்கள். இது எதற்காக பார்த்தவர்கள்? ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் பெற்றதற்காக மட்டுமா? இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் உள்ள அந்த இரத்த உறவு மட்டும்தானா அவர்களுக்கிடையே உள்ள உறவு? இதை கடந்து அன்னை மரியாள் தன்னுடைய மகனாகி இயேசுவை மகனாக கருதவில்லை, மாறாக
மீட்பராக கருதினார், மெசியாவாக கருதினார். அவருடைய சீடத்தியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அம்மா என்கிற உறவை விட இயேசு என்கிற மீட்பரின் முதல் சீடத்தி, ஃபர்ஸ்ட் டிசைபிள் தான் அன்னை மரியாள். எனவேதான் அவர்கள் நம் எல்லோருக்குமே முன்மாதிரி, நம்ம எல்லாருக்கும் மாதிரி. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கான மாதிரி தான் அன்னை மரியாள். எதற்காக அன்னை மரியாள் பேருவகை பெருமகிழ்ச்சி கொள்ள வேண்டும்? அப்படி என்ன மரியாள் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க சொல்லுங்க பாப்போம். என்னை பொறுத்தவரையில நம் மாதாவுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோம்னா, இளம் பெண்கள் எல்லாம் திருமணத்துக்கு பல கனவுகளோடு இருப்பாங்க. அன்னை மரியாவும் ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க அவருடைய திருமணத்தை குறித்து. அதுல ஒரு இடி விழுகுது. உனக்கென்று நீ நினைத்த கணவர் இல்ல, நான் உனக்கென்று ஒரு துணைவரை வைத்திருக்கிறேன், முதல் இடி. அடுத்ததாக சரி, அவர் ஏற்றுக்கொண்ட கருத்தரித்தல் கூட இயற்கையாக அவர்கள் கருத்தரிக்கவில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இயல்பாக உருவாக்கக்கூடிய அந்த கருத்தரித்தல் கூட இல்லை. அதிலும் பெரிய அதிர்ச்சி. அடுத்ததாக குழந்தையை பெற்றெடுத்தல். இந்த உலகத்துல நாடோடிகள் கூட அவர்களுக்கென்று ஒரு இன்றைக்கு பிரசவத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் இந்த அகில உலகை படைத்த ஆண்டவர் இயேசு எந்த ஒரு இடமுமே இல்லை. ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறாங்க, அது ஒரு பெரிய கஷ்டம். இன்னுமாக பிறந்த இயேசுவை கொள்வதற்கு ஏவது தேடுகிறான். அவர்கள் குழந்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போகிறாங்க. இன்னுமாக குழந்தை இயேசுவை ஆலயம் கொண்டு போகும்போது சிமியோன் சொல்லுகிறார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். இயேசுடைய அந்த குழந்தை பருவத்தில் அவர்கள் வளர்ப்பதற்கு அதிக கஷ்டப்படுகிறார்கள். இன்னுமாக இயேசு வளர்ந்து வருகிற பொழுது பல்வேறு பிரச்சனைகள். 12 வயதுல ஆண்டவர் காணாமல் போகிறார். அவரை தேடி 3 நாட்கள் அலைகிறார்கள். இன்னுமாக அவர் வளர்ந்த பிற்பாடு அவரை மெண்டல், மதிக்கட்டவர் என்று மக்கள் சொல்றாங்க, பெருந்தனிக்காரன் சொல்றாங்க. இவ்வாறு பல விதத்துல திட்டுறாங்க. இன்னும் பார்க்கிற பொழுது இறுதி நாட்களை பார்க்கிற பொழுது இவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை. இன்னுமாக தெய்வ நிந்தனை செய்கிறார். கடவுளுக்கு எதிராக அவர் இருக்கிறார் என்று அவருக்கு பலி சுமத்தி அவரை சிலுவையில் அறைந்து கொள்கிறார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்ட மரியாள் எதற்காக பேருவகை கொள்கிறார்? ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் நம்பிய நீர் பேரு பெற்றவர். அன்பானவர்களே, நம்ம உலகத்துல நம்ம நல்ல ஒரு அரசாங்க வேலை இருந்தது, நல்ல ஒரு பெரிய வீடு கட்டுறோம், ஒரு ஆட்சி விழுது அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? கடவுள் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னை மரியாள் எல்லாமே கஷ்டம், வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? மீட்பரை நினைத்து பேருவகை கொள்கிறார். பேருவகை, உவகை கூட மகிழ்ச்சி கூட கிடையாது, பெரும் மகிழ்ச்சி கொள்கிறார். அன்பானவர்களே, இது சற்று இயல்பானது அல்ல, இயற்கையானது அல்ல. துன்பமே வருகிற பொழுது நாம் பேருவகை கொள்ள முடியுமா? பெரும் மகிழ்ச்சி கொள்ள முடியுமா? இந்த ஒரு கருத்தை தான் இன்று நாம் சிந்திக்க போகிற அன்பானவர்களே. அன்னை மரியாள் நான் சொன்னது போல ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய மகனாக மட்டுமல்ல, தன்னுடைய மீட்பராக அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே தன்னுடைய விருப்பத்திற்கு அல்லாமல் இறை விருப்பத்திற்கு தன்னை கையளிக்கிறார், இறை வார்த்தைக்கு தன்னை கையளிக்கிறார். எனவேதான் தன்னுடைய கண் முன்னாலேயே தன்னுடைய மகன் அநீதமாக குற்றப்படுத்தப்படுகிற பொழுது அதை அவர் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறார். இன்றைக்கு நிறைய அம்மாமா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க இன்னொரு பிள்ளையோட சண்டை போட்டு வைங்க, உங்க பிள்ளை மேலே தப்பு இருந்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மாமா சொல்லுங்க, ஏன் பிள்ளை தப்பு பண்ணார், அவதான் தப்பு பண்ண. இதுதான் இயல்பாக உலகத்தில் இருக்கிற அம்மாமா செய்யக்கூடிய அவருடைய பழக்கமான அன்னை மரியாள் தன்னுடைய கண் முன்னாலேயே மகன் மீது பலி சுமத்தப்படுகிறது. பெரிய பலி, கொலை குற்றச்சாட்டுக்கான பலி. ஆனால் அதை கூட அவர் தாங்கிக் கொள்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசுவை அவர் மகனாக மட்டும் பார்க்கவில்லை, அவர்களுக்கிடையே இருந்த உறவு தாய் மகன் உறவு அல்லது ரத்த உறவு அல்லது தொப்புள் கொடி உறவு மட்டுமல்ல, கடவுள் சீடன், மீட்பர் சீடன். எனவே ஒரு சீடத்தியாக தன்னை அர்ப்பணிக்கிறார். இன்னுமாக சொல்ல போனோம் என்றால் தன்னுடைய விருப்பத்திற்கு அல்ல, மனித விருப்பத்திற்கு அல்லாமல் இறை விருப்பத்திற்கு தன்னை அவர் கையளித்ததால் தான்
இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டும் கூட அவரால் பேருவகை கொள்ள முடிகிறது, பெரும் மகிழ்ச்சி கொள்ள முடிகிறது. எனவே இந்த நாளில் நம்முடைய சிறை மீட்ட வேளாண்மை அன்னை நமக்கு சொல்லக்கூடியது, அன்பான பிள்ளைகளே, எனக்கு விழா எடுக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலும் அன்றாடம் என்னுடைய மகனாக இயேசு பின்பற்றுகிற பொழுது பிரச்சனைகள், சவால்கள், துன்பங்கள் வரத்தான் செய்யும். இந்த துன்பங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை அல்ல. நீங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை அல்ல, இன்னும் இறைவனோடு நெருங்கி செல்வதற்கான வாய்ப்புகள். இந்த ஒரு பக்குவத்தை நாம் அடையவிடம் பார்க்கிறே. நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிற பொழுது இறைவன் நம்மை தண்டிப்பதாக நாம் நினைக்காமல் இந்த கஷ்டத்தின் வழியாக இன்னும் இறைவனுடன் நெருங்கி செல்வதற்கான வாய்ப்புகளாக நாம் பார்க்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய அநேக புனிதர்கள், நிறைய புனிதர்கள் தங்களுக்கு வந்த துன்பங்களை எல்லாம் முக மலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவை பாடுகளோடு அந்த துன்பங்களை இணைத்து பார்த்தார்கள். இன்னும் துன்பத்தை நிறைய கொடு என்று சொன்னார்கள். எனவே நாம் இன்னும் துன்பத்தை நிறைய கொடு என்று சொல்வதை விட நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். அந்த மனநிலை நமக்கு எப்பொழுது வரும் என்றால், நாம் நம்முடைய விருப்பத்திற்கு நம்மை கையளிக்காமல் இறை விருப்பத்திற்கு நம்மை கையளிக்க வேண்டும். அன்னை மரியாள் எந்த இடத்திலும் போதிக்கவில்லை. யோவான் 4:34, அதற்கு முன்னால் லூக்கா 2:19 ஆண்டவர் இயேசு நிறைய போதிக்கிறார். ஆனா அன்னை மரியாள் லூக்கா 2:19, மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்திலிருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வை பார்க்கிறார். என்னென்ன நிகழ்வுகளாம் பார்க்க புரியல. சோ அதையெல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி எதிர்காலத்துல மகன் போதித்த போதனைகளை எல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி அவர் சிந்தித்து வந்தார். இன்னுமாக யோவான் 4:34 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் எவ்வாறு தந்தையின் திருவுளத்தில் நிறைவேற்றினார் பாருங்க. இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு புதுமை செய்த பிற்பாடு அவரை அரசராக நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கிருந்து விலகி சென்று விடுவார். அவர் தன்னுடைய விருப்பத்தை அல்ல, தன்னுடைய விருப்பத்துக்காக என்றால் அவர் எளிதாக அரசராக இருக்கலாம். ஆனால் அவருடைய விருப்பத்திற்காக அல்ல. யோவான் 4:34 வாசிங்க. என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனக்கு உணவு. இயேசு மக்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதும் அவர் எனக்கு கொடுத்த வேலையை, என்னுடைய வேலை அல்ல, என்னுடைய விருப்பத்தை அல்ல, எனக்கு அவர் கொடுத்த வேலையை செய்வதுதான் நான் உட்கொள்ளக்கூடிய உணவு என்று அவர் சொல்கிறார். மாணவர்களே, இன்னுமாக லூக்கா 22:39 ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் இயேசு முழு மனிதனாகவும் முழு கடவுளாகவும் இருக்கிறார். மனித நிலையில துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறு தயக்கம் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் தந்தையே, என் விருப்பம் அல்ல, உம்முடைய திருவுளப்படியே எனக்கு ஆகட்டும் என்று இறை திருவுளத்தில் தம்மை கையளிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நிறைய உதாரணம் சொல்லலாம். தொடர்ந்து 22 ஆபிரகாம் தனக்கு கிடைத்த ஒரே மகன் ஈசாக்கை பலியிட துணிகிறார். இது எல்லாமே தம்முடைய விருப்பத்திற்காக அல்ல, இறை விருப்பத்தை நிறைவேற்றுதல். நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், பேருவகை கொள்ள வேண்டும். முதல் வாசகத்துல தெசலோனிக்கேயர் எழுதிய திருமுகத்துல 5வது அதிகாரத்துல வாசி கேட்டோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், இடைவிடாது ஜெபிப்போம், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்வோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இறை திருவுளப்படியே நடக்கிறது. இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்வில் நடப்பதில்லை என்பதை நாம் ஆழமாக நம்புவோம். சில நேரத்துல அந்த நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டுல ஒரு சில இழப்புகள் திடீர்னு வருகிற பொழுது அது நம்முடைய நம்பிக்கையை பாதிக்கும். அந்த நேரத்துல நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காலம் செல்ல செல்ல மெதுவாக நாம் அதற்கு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். எனவே இந்த நாளில் நம்முடைய அன்னையோடு இணைந்து நாமும் நம்முடைய மீட்பரை நினைத்து பேருடன் கொள்வோம். அவர் நமக்கு கொடுத்த
எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாம் மகிழ்ச்சி அடைவோம். அந்த அன்னையோடு இணைந்து நாம் இறைவனை போற்றுவோம். மத்தேயு செய்தி 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே மலை பொழிவுல மிக அருமையாக சொல்கிறார். 2 வகையான வாயில்களை சொல்கிறார். இடுக்கமான வாயில், அகலமான வாயில். இந்த உலகம் நம்ம சொல்லக்கூடியது அகலமான வாயில், அழகான வாயில், மென்மையான வாயில். ஆனால் ஆண்டவரே நம்ம சொல்வது இடுக்கமான வாயில். இயேசு சொல்கிறார், இந்த வாயிலை, இந்த பாதையை தேர்ந்தெடுப்போம் சிலரே. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த இடுக்கமான பாதையிலே, மதிப்பீடுகள் நிறைந்த பாதையிலே, இறைவார்த்தையின் பாதையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுதல். இந்த உலகம் சொல்லக்கூடிய எளிதான, கவர்ச்சியான, அழகான பாதைகளே அல்ல. அவை நம்மை நிலை வாழ்வுக்கு, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்லாம். ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணித்துறைகள் அந்த மகிழ்ச்சி இருக்குமானால், நாம் இறைவன் காட்டுகிற அந்த இடுக்கமான வாயில், இந்த வாயில் பயணிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் நம்மை அழைத்து செல்லக்கூடிய இடம் நிலையான மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். எனவே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்னையுடைய வாழ்க்கை முறையே இறைவார்த்தையை உள்ளத்தில் தியானிக்கக்கூடியது, தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவராக இருப்பது, இறை திருவுளத்தை கையளிப்பது, இது போன்ற பண்புகளை நாம் கடைபிடிக்கிற பொழுது நாம் கொண்டாடுகிற இந்த விழாவானது அர்த்தம் பெறுகிறது. எனவே நாம் எல்லோரும் இணைந்து நாம் பயணிப்போம். நாம் பயணித்து அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்னைக்கு சார்ந்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலி வழியாக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவாராக. ஆமென்.